வாசகர்களுக்கு வணக்கம். நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுபவித்திருக்கிறீர்களா? ஏன்னா யதார்த்தமா தான் சொன்ன, நீ தான் கோச்சுக்கிட்ட அப்படி என்று உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ நண்பனோ நண்பியோ உங்களிடத்திலே கூறும் பொழுது, அவர்கள் பேசிய வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுவீர்கள்? ஒரு கவிஞன் இந்த விதமாக சொல்லுகிறார்: யதார்த்த வார்த்தைகள் எல்லா பொழுதிலும் காயத்தை உண்டாக்குவதில்லை, காயத்தை உண்டாக்கும் எந்த ஒரு சொல்லும் எப்பொழுதும் யதார்த்தமாக இருப்பதில்லை. அப்படி என்று அந்த கவிஞர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது அவன் பேசுகிற வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பேசும் வார்த்தைகளில் கவனம் கொள்வோம். பிறரை காயப்படுத்தும்படி பேசிடும் வார்த்தைகளை தவிர்த்திடுவோம். உங்களுடைய கவிதைகளும் இப்படி வாசிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய தனிப்பதிவில் உங்களுடைய கவிதையை பதிவிடுங்கள். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் கவிதையின் காதல்.